Hi viewers, welcome to home cooking healthy and tasty recipes. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம பார்க்க போறது இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அந்த பொடிக்கு நான் தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க. 1 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, அதே சேம் கப்ல வந்துட்டு 1 கப் கடலை பருப்பு, திரும்ப அதே சேம் வந்துட்டு 1 கப் வெள்ளை எள்ளு எடுத்து வச்சிருக்கேங்க. இது வந்து மூணுமே வந்து ஈக்குவல் குவாண்டிட்டி தான் நம்ம எடுத்துக்கிறோம். கூடவே வந்து 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேங்க. அப்புறமா வந்து காரத்துக்கு தகுந்தாப்புல சில்லிஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. நான் வந்து காஷ்மீரி சில்லி ஒரு 10லேருந்து 15 எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆர்டினரி சில்லிஸ் வந்துட்டு ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா கருகாமல் பொன்னிறமாக நல்லா தனித்தனியாக வறுத்து எடுத்துடலாங்க. எல்லாத்தையும் பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். நல்லா பொன்னிறமாக வந்துட்டுருக்கு. இப்போ இதை எடுத்துகிட்டு அடுத்த பருப்பு போட்டுக்கலாம். கடலை பருப்பு வறுத்துடலாம். பாருங்கள், நான் வந்து அடுத்து எள்ளு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு முடிஞ்சிருச்சு. நம்ம ஒவ்வொன்றுமே வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு வறுக்கும்போது தான் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக வறுபடும். ஸோ இதையும் நல்லா வறுத்து எடுத்துடலாங்க. பாருங்கள், எள்ளு வறுத்து எடுத்ததும் நான் மிளகாய் போட்டிருக்கேன். மிளகாயுமே வந்துட்டு நல்லா தொட்டால் வந்து உடையிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துடணும். பாருங்கள், அடுத்தது வந்து எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு பல்லை நான் இதில் சேர்த்துருக்கேன். பூண்டு மட்டும் ரொம்ப ப்ரௌனிஷாக ஃப்ரை பண்ணணுங்க. பாருங்கள், அடுத்ததாக வந்து ஒரு 2லேருந்து 3 கொத்து கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து சேர்த்துருக்கேங்க. இதையும் நல்லா வறுத்துடலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம வறுத்த எல்லா பொருளையுமே வந்துட்டு நல்லா ஒரு 1/2 ஹவருக்கு ஆற விட்டுருங்க. இப்போ வந்துட்டு எல்லாமே வந்து ஆறிடுச்சு நல்லா. நான் வந்து கொஞ்சமாக கல் உப்பு சேர்க்குறேன். இப்போ தான் வந்துட்டு நம்மளுடைய பவுடர் வந்து நம்ம 10 to 15 டேஸ் வரைக்கும் வச்சா கூட கெடாது. கூடவே பெருங்காய பவுடர் இப்போ சேர்க்குறேங்க. பெருங்காயம் போடும்போது தான் இட்லி பொடி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா நைஸாக அடைச்சிக்கலாங்க. நைஸாக தான் அடைக்கணும் அப்படின்ட்டு இல்லை, கொஞ்சம் 1-2 இருந்தால் கூட பருப்பாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து பவுடர் பண்ணி தந்துடுறேன். பாருங்கள், நான் வந்துட்டு இந்த அளவுக்கு பவுடராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நைஸாக வேணுன்னா கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது வந்து நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சூப்பராக. ஸோ இந்த பொடியை வந்து நம்ம 15 டேஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இதில் வந்து பொடி இட்லி எப்படி செய்கிறது அப்படின்னு காட்டுறேங்க. பாருங்கள், ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் எள்ளெண்ணெய் சேர்த்துக்கணுங்க. பொடி இட்லிக்கெலாம் வந்துட்டு எள்ளெண்ணெய் தாங்க நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. 2 உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா வெடிச்சதும் கருவேப்பிலை சேர்த்துருங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பொடி வந்துட்டு 1 ஸ்பூன் சேர்க்குறேன். நம்மளுடைய குவான்டிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே வந்துட்டு இட்லி எடுத்து சேர்த்துடலாங்க. நீங்கள் என்ன மாதிரி இட்லி வேணாலும் செஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்மளுடைய பொடி இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நம்மளுடைய டேஸ்டியான சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து பொடி இட்லியும் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இட்லி சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.